சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியா சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, முதல் பகுதியிலே 2 சத்தியத்தை அனுசரித்து சுத்தமும், 2வது பகுதியிலே 3 சத்தியத்தை அனுசரித்து சுத்தத்தின் மேல் பரிசுத்தமும் தெய்வம் நமக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். இப்போதும் நாம் 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற பகுதிக்குள்ளாக 2 சத்தியத்தை தொடர்ந்து அனுசரிக்க போகிறோம். 1 ஜீவ வார்த்தை, 2 ஜீவ கிருபை. ஜீவ வார்த்தை என்பது புதிய உடன்படிக்கையை நமக்கு வெளிப்படுத்துகின்ற சத்திய தேவ செய்தியை குறிக்கிறது. சத்திய தேவ செய்தி என்பது தேவன் 3வது முறையாக நம்மோடு பேச இருக்கிறார். ஒருபுறம் தேவன் நம்மோடு பேசுவதாக இருந்தாலும், தேவன் நம்மோடு பேசுகிற புதிய உடன்படிக்கையின் வார்த்தையாக இருக்கின்ற ஜீவ வார்த்தைகளை எல்லாருடைய இருதயங்களிலும் ஆத்துமாக்களிலும் அவர் அதை எழுதி வைக்க போகிறார். யாருடைய இருதயத்திலே ஆத்துமாவிலே தேவனுடைய ஜீவ வார்த்தை எழுதப்படுகிறதோ அவர்கள் குற்றமற்ற ஜீவியம் செய்ய முடியும். அவர்களை தெய்வம் குற்றமற்றவர்களாக தம்முடைய சொந்த ஜனமாக பார்க்கிறார். நாம் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம் என்றால் அவரும் நமக்கு சொந்த தெய்வமாக இருக்கிறார். ஜீவனுள்ள தெய்வத்தை, புதிய உடன்படிக்கையின் தெய்வத்தை, சத்திய தேவ செய்தியை கொடுக்கிற தெய்வத்தை சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனமாக
வாழுகிற பாக்கியத்தை நமக்கு அளிக்கிற நேரமாக இது இருக்கிறது. ஆகவே இந்த நோக்கத்தை அறிந்தவர்களாக, விளங்கிக் கொண்டவர்களாக, இப்போதும் தெய்வம் நம்மோடு பேச இருக்கிற சத்திய தேவ செய்தியை கருத்தாக, கவனமாக கேட்க வேண்டும். சத்திய தேவ செய்தியினுடைய தலைப்பு ஆவியின் கனியை குறித்த சத்தியம். நாம் தலைப்பினை எழுதி கொண்டு அதற்கான வசனங்களை குறிப்போம். கலாத்தியர் 5:22-23. எபேசியர் 5:9. எபிரேயர் 13:15. நாம் எழுதி கொண்ட வசனங்களை 2 வசனங்களாக நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். முதல் 2 வசனங்களை வெளியே ஒருவரும், பிறகு அடுத்த 2 வசனத்தை உள்ள ஒருவருமாக வாசிக்க, அதை தேவ மகிமைக்காக நாம் கேட்க இருக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நீதியிலும் உண்மையிலும் இருக்கும் அவருடைய நாமத்தை குறிக்கும் கனியாகிய தோற்றங்களை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவைப்படுவோம். ஆமென். ஆவியின் கனியை குறித்த சத்தியத்துக்காக 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 4 வசனங்களுக்குள்ளும் ஆவியின் கனி என்று சொல்லப்படுகிற 12 சத்தியமாவது எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய புத்திரராக, புத்திரியாக வாழுகின்ற நம்மில் ஒவ்வொருவரும் ஆவியின் கனியாக இருக்கின்ற இந்த 12 சத்தியத்தையும் வெளிப்படுத்தி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அன்பு ஆவியின் கனியாக இருக்கிறது. சந்தோஷம் ஆவியின் கனியாக இருக்கிறது. சமாதானம் ஆவியின் கனியாக இருக்கிறது. இந்த கனிய நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில, அதாவது நம்முடைய வார்த்தைகள், எண்ணங்கள், கிரியைகளிலே நாம் வெளிப்படுத்தி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சபைக்குள்ள வரலாம், வாழலாம். ஒரு நேரம் சபைக்கு வராம கூட இருந்திடலாம். நாம் சபைக்குள்ளே வந்து இருந்தாலும், சபைக்கு வராமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எல்லா சூழ்நிலையிலேயும் நாம் நம்மிடத்திலிருந்து ஆவியின் கனியை வெளிப்படுத்தியே வாழ வேண்டும். ஆவியின் கனி என்பது சபைக்குள் இருக்கும் போது மட்டுமல்ல. ஆவியின் கனி என்பது தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் வாழும் வரைக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஆவியின் கனியில் ஒன்றாக விசுவாசமும் இருக்கிறதை நாம் அறிகிறோம். கடந்த வாரத்திலே ஆவியின் கனி என்கிற விசுவாசத்தை நம்மிடத்தில் இருக்கிற ஆவியிலே கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டறிந்தோம். இஸ்ரவேலருடைய வாழ்க்கையை கவனித்தோம்.
புதிய ஏற்பாட்டு சபையாருக்குள் ஆவியின் கனி ஆவியிலே விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதையும் பிரசங்கமாக கேட்டிருக்கிறோம். விசுவாசம் என்ற வார்த்தையை எல்லாரும் பேசுறோம். ஆனால் விசுவாசத்தோடு பேசுகிறோமா? பேசுவது நல்லது, விசுவாசத்தை பற்றி பேசுவது நல்லது. ஆனால் ஆவியிலே, பேச்சிலே, வார்த்தையிலே விசுவாசத்துடன் பேசுவது நல்லது. விசுவாசமுள்ள வார்த்தைகள், விசுவாசமுள்ள பேச்சுக்கள், விசுவாசமுள்ள ஆவி நமக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. பெரும்பாலும் நம்முடைய பேச்சை கவனிக்கும் போது விசுவாசம் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா விசுவாசம் இருக்கிற மாதிரி காட்டுகிறோம். நமக்கே தெரியும், யாருக்கும் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. காலங்களின் அடிப்படையிலே உண்டாகும் சூழ்நிலைகள் வழியாக ஏற்படுகிற சந்தர்ப்பங்கள், சம்பவங்கள் நம்முடைய ஆவியை, நம்முடைய பேச்சை, நம்முடைய வார்த்தைகளை விசுவாசமற்றதாக ஆக்கிவிடக் கூடாது. பேச்சிலே, வார்த்தையிலே விசுவாசம் ஆவியின் கனியாக வெளிப்படுவதிலே நாம் ஜாக்கிரதையோடு வாழ வேண்டும். இதுதான் கடந்த வாரம் பிரசங்கமா நமக்கு தெய்வம் கொடுத்தாரு. அது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது என்றும் சகோதரி எஸ்தர் அவர்கள் தெய்வ மகிமைக்காக சாட்சியம் கொடுத்தார்கள். சாட்சி கொடுப்பது நல்லது, சாட்சி வாழ்வின் சத்தியமாக இருப்பது அதை விட சிறந்தது. நம்ம எல்லாருக்கும் இது தேவை. இன்னைக்கு அதனுடைய அடுத்த கட்டமாக நாம் கேட்ட பிரசங்கத்தினுடைய தொடர்ச்சியாக ஆவியின் கனியாகிய விசுவாசமானது நம்முடைய ஆத்மாவிற்கும் தேவையாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு உப தலைப்பாக ஆத்மாவில் விசுவாசம் என்று எழுதிக் கொள்ளுவோம். உப தலைப்பு எழுதியாச்சு அப்படின்னா அதற்குரிய வசனங்களை எல்லாம் ஒவ்வொன்றா குறிப்போம். ஜெபத்தோட சத்தியத்தை கேட்போம். ஆதியாகமம் 15:6, யாத்திராகமம் 14:31, உபாகமம் 1:33, மார்க் 11:23, லூக்கா 8:25, 1 தீமோத்தேயு 1:18, கடைசியாக ரோமர் 10:17 குறித்துக் கொள்ளுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆவியின் கனியாகிய சத்தியத்தை, விசுவாசத்தை நம்ம ஆத்மாவிலே கொடுப்பதற்கு இன்றைக்கு தெய்வம் நம்மோடு பேச போகிறார். எல்லாரும் இருதயத்தை திறந்து கொடுக்க கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் ஜெபத்துல ஒப்பு கொடுங்க. யாரும் பேசக்கூடாது. அமைதியா தெய்வ சமூகத்துல சத்தியத்தை கேட்க இருதயத்தை திறந்து கொடுத்து செபிக்க தாழ்த்த. சத்திய தோப்பனை, சத்திய குமாரனை, சத்திய ஆவியானவரை, சத்திய தேவ செய்திக்காக உடைய நாமங்களை துதிக்கிறோம். இது நாள் வரைக்கும் நீர் எங்களோடு பேசினீர். எங்கள் எல்லாருடைய இருதயங்களிலும் உடைய சத்திய தேவ செய்தியை எழுதியிருக்கிறீர்.
நீர் எழுதின எல்லா வசனங்களுக்காகவும் சத்தியத்துக்காகவும் கொடா கோடி நன்றி 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 செலுத்துகிறோம். ஆவியின் கனியாகிய விசுவாசத்தை ஆத்துமாவிலும் கொண்டு வர ராஜரீக விளங்க உம்மை தொழுது சேவிக்கிறோம். ஆத்துமாவில் விசுவாசத்துக்காக 7 வசனங்களை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறீர். அதற்குள்ளிருந்து நாங்கள் அறிய வேண்டிய, அதற்குள்ளிருந்து நாங்கள் உணர வேண்டிய, எங்களுடைய ஆத்துமாவிலும் விசுவாசம் என்கிற கனி உண்டாக வேண்டிய சத்தியத்தை நீர் வெளிப்படுத்தி பேசும்படி செபிக்கிறோம். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்கிற சத்தியத்தை உணர்கிறவர்களாகவோ நாங்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக எங்களுக்கு நீர் பேசும்படி செபிக்கிறோம். இவரே 4:12-5:14 ஒப்புக்கொடுக்கிறோம். ஆத்துமாவில் விசுவாசம் குறித்த சத்தியத்திலே நீர் எங்களை வழிநடத்துவீரா. துதிகர மகிமையாவற்றை ஒப்புக்கொடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, ஆவியின் கனியாகிய விசுவாசத்தை ஆத்துமாவிலே நாம் கொண்டு வர, ஆத்துமாவிலே நாம் கொடுக்க, ஆத்துமாவிலே நிறைவேற்ற இன்றைய சத்திய தேவ செய்தியை நாம கொடுக்க போகிறோம். ஆத்துமா என்பது நமக்குள் மறைந்து செயல்படுகிறது. நமக்குள் மறைந்து செயல்படுகிற ஆத்துமா என்பது உணர்வாக, எண்ணமாக, சித்தமாக காணப்படுகிறது. நமக்குள்ள இருக்கக்கூடிய உணர்விலும், எண்ணத்திலும், சுத்தத்திலும் தேவன் எதிர்பார்க்கிற ஆவியின் கனியாகிய விசுவாசம் வர வேண்டும். ஆகவே நாம் குறித்து கொண்ட வசனங்களிலே முதல் வசனமாக இருக்கின்ற ஆதியாகமம் 15:6 நாம் வெளியே ஒருவர் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 15:6. நான் கர்த்தரை விசுவாசித்தால் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இங்கே அவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆபிராமை குறிக்கிறது. யாரை குறிக்கிறது? ஆபிரகாம் ஆபிராமாக இருந்தபோது அவனை குறித்த சத்தியமாக இருக்கிறது. கர்த்தரை அவன் என்ன பண்ணி இருக்கிறான் அப்படின்னா விசுவாசித்திருக்கிறான். ஏன் விசுவாசித்தான், எதுக்காக விசுவாசித்தான் என்பது நாம் கவனிக்க வேண்டிய சத்தியமாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனங்கள்ல இருந்து இப்ப வாசிக்க வேண்டாம், வீடுகள்ல போய் நீங்க வாசித்து பாருங்க. அதாவது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம் கொடுத்து நம்முடைய வார்த்தையை அங்க சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு கேடகமும் மகாபலனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு என்னவா இருக்கிறேன்? மகாபலனுமா. ஏன் இத சொல்றாரு அப்படின்னா, லோத்த ராஜாக்கள் கைப்பற்றி அவனையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டாங்க. இத
ஆபிரகாம் கேள்விப்பட்டு, லோத்து தன்னுடைய சகோதரனாச்சே இப்படி பிடித்து கொண்டு போய்விட்டார்களே அப்படின்னு சொல்லி அவன் போய் 4 ராஜாக்களோட யுத்தம் பண்ணி லோத்துக்குரியதையும் என்ன பண்ணிட்டு வர்றான், மீட்டு கொண்டு வர்றான். இப்படி மீட்டு கொண்டு வருகிறதான ஆபிரகாமுக்கு மறுபடியும் அந்த ராஜாக்கள் வழியாக ஏதாவது பிரச்சனை வந்துவிட கூடுமோ என்று இருக்கும் பொழுது அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிற பெரிய பலனுமா இருக்கிறேன். ஆபிரகாம் பாக்குறான், பரவாயில்லையே, நம்மளை பார்த்து பயப்படாதுன்னு சொல்ல யார் இருக்கிறா, கர்த்தர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஒருவேளை இந்த ராஜாக்கள் எல்லாம் மறுபடியும் லோத்தையும் என்னையும் சேர்த்து பிடிச்சுக்கிட்டு போயிடுவாங்களோ, அப்படி போய்விடா கூடாதபடிக்கு எனக்கு பாதுகாப்பா கர்த்தர் என்னவா இருக்கிறாரு, கேடகமா இருக்கிறாரு, பெரிய பலனா இருக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் கேட்டுட்டு இப்ப அவர்கிட்ட மெல்ல வாயை திறக்கிறான். என்ன தெரியுமா, எனக்கு பிள்ளை இல்ல அப்படிங்கிறான். என்ன இல்ல, இந்த அதிகாரத்தில் உள்ள வசனத்தை வீட்டுல படிச்சு பாரு. பிள்ளை இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுருல. என் வீட்டுல விசாரணை கர்த்தன் இருக்கிறான், அவனுக்கு என்ன இருக்கு, என் வீட்டுல இருக்கிற விசாரணை கர்த்தனுக்கு என்ன இருக்குது, பிள்ளை இருக்குது. அவன் என் வீட்டுல என்ன வாலியா இருக்கிறான், பிளாஸ்டிக் வாலியா இல்லைங்க, சுதந்திர வாலியா இருக்கிறான். யாருகிட்ட சொல்றான், கர்த்தர்கிட்ட சொல்றான், தெய்வத்துக்கிட்ட சொல்றான். அப்ப தெய்வம் அவனுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு, உன் வீட்டுல விசாரணை கர்த்தனுக்கு பிறந்த பிள்ளை உனக்கு என்ன இல்ல, சுதந்திரவாளி இல்ல. இவன் என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா, நமக்குதான் பிள்ளை இல்லைன்னு சொல்றோமே, இந்த பிள்ளைய சுதந்திரவாளியா பாக்குறோமே, இவர் என்ன சொல்றாரு, இந்த பிள்ளை உனக்கு சுதந்திரவாளி இல்லன்னு சொல்றாரு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படி அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கும் போதே என்ன சொல்றான் தெரியுமா, நீ வீட்டுக்கு வெளியே வாப்பா அப்படிங்கிறாரு. எங்க வர சொல்றாரு, வீட்டுக்கு வெளியே வாப்பா அப்படிங்கிறாரு. வந்துட்டேன் அப்படிங்கிறான். வானத்தை அண்ணாந்து பாரு அப்படிங்கிறாரு. பார்த்துட்டேன் அப்படிங்கிறான். அங்க இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் என்ன அப்படிங்கிறாரு. நட்சத்திரம் எல்லாம் தெரியுது. அப்ப நிச்சயமா அது என்ன வேலையா இருக்கும், இரவு வேலையா இருக்கும். கண்டிப்பா நட்சத்திரம் தெரியுதுன்னா என்ன வேலை கிடையாது, பகல் வேலை கிடையாது. ராத்திரி நேரம் கர்த்தருடைய தரிசனம், ராத்திரி நேரம் கர்த்தருடைய தரிசனத்துல கர்த்தருடைய வார்த்தை வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் காட்டிட்டு என்ன சொல்ற தெரியுமா, எல்லாத்தையும் என்ன அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு, என்ன அப்படிங்கிறார். ராத்திரி நேரத்துல நமக்கு இது ஒரு வேலையா. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே பார்க்கறான். இதெல்லாம் நம்ம என்னைக்கு எண்ணி இவனுக்கு கணக்கு கொடுக்கிறது. இப்பதான் அவன் என்ன ஒரு முடிவுக்குள்ள வர்றான் அப்படின்னா, கர்த்தர் என் வீட்டுல இருக்கிற பிள்ளைய சுதந்திரவாளி இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்ல, எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னேன்னு உனக்கு பிள்ளைய கொடுப்பேன்னு சொல்றாரு. அதை எப்படி கொடுப்பேன்னு சொல்றாரு அப்படின்னா, என்ன கூடுமானால் என்னன்னு சொன்னாரு, உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும். நான் பிள்ளைய பத்தி பேசுறேன், அவர் சந்ததியை பத்தி பேசுறேன். நான் பிள்ளைய பத்தி பேசுறேன், கர்த்தர் சந்ததியை பத்தி பேசுறாரு. நான் எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவர் இவ்வளோ முடியவே இல்லை, எண்ண முடியாத அளவிற்கு சந்ததியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதை அவன் விசுவாசிக்கிறார். அதை சொன்ன கர்த்தரை அவன்
விசுவாசிக்கிறார். சரி, சுருக்கமா இதுல இருந்து நம்ம என்ன விளங்கிக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய ஜனங்கள் யார விசுவாசிக்கணும்? கர்த்தரை விசுவாசிக்கணும். நம்ம இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம், அவர் எப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்றவராக இருக்கிறார். நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கும் என்று சொல்லுகிற கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசிச்சான். ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் மட்டும் விசுவாசிச்சா போதுமா? நீங்களும் நானும் கூட இப்படிப்பட்ட தெய்வத்தை விசுவாசிக்க வேண்டும். இப்ப அடுத்த வசனம் வாசிக்க போறோம். வாசிங்க சகோதரி. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் வாசிக்க கேட்ட வசனத்தை கவனிக்கும் போது, எல்லாம் பிரசங்கத்தை கவனமா கேளுங்க. என்ன கனி முக்கியம்? ஆத்துமாவிலே விசுவாசம் என்கிற ஆவியின் கனி முக்கியம். இததான் கவனமா பிரசங்கமா கேட்கணும். சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாரும் கவனமா கேட்கணும். முதல் வசனத்துல ஆபிராம் என்கிற ஒரு முற்பிதாவை பத்தி பார்த்தோம். அவன் கர்த்தரை விசுவாசிச்சான்னு பார்த்தோம். இப்ப ரெண்டாவது வசனம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். இந்த ரெண்டாவது வசனத்தை கவனிச்சோம் அப்படின்னா, கர்த்தர் எகிப்தியரில் செய்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். யாரு கண்டாங்க? எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்க அடிமையாயிருந்தாங்க. தெய்வம் ஆரோனையும் மோசேயையும் அனுப்பி அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு வனாந்தரத்தின் வழியாக கானானுக்கு கொண்டு போகணுங்கிற திட்டம் இருந்துச்சு. எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்க அணி அணியா புறப்பட்டாச்சு. வனாந்தர பகுதிக்கு கடந்து வர்றாங்க. அப்படி கடந்து வரும்போது அவர்கள் முன்னால செங்கடல் இருக்கிறது. செங்கடல் முன்னால போய் இந்த இஸ்ரவேல் ஜனங்க நிக்கிறாங்க. இந்த செய்தியை யாரு கேள்விப்படுறா? எகிப்துல பார்வோன் கேள்விப்படுறாரு. பார்வோனுடைய ஜனங்கள் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட மாத்திரத்துல கர்த்தர் அவளுடைய இருதயத்தை என்ன படுத்துறாரு? கடினப்படுத்துறாரு. அப்படின்னா என்ன? ஐயோ, தெரியாதனமா இந்த ஜனங்கள் எல்லாம் எகிப்தை விட்டு என்ன பண்ணிட்டோம்? அனுப்பிட்டோமே. நம்ம அனுப்பின ஜனங்கள் எங்க போய் நிக்கிறாங்க? செங்கடல் முன்னால நிக்கிறாங்க. இங்க புறப்பட்டு விரட்டணும்னா எப்படி செங்கடல் முன்னால இருக்கிற இஸ்ரவேலரை நம்ம என்ன பண்ணிடலாம்? பிடிச்சிடலாம். மறுபடியும் எங்க கொண்டு வந்துடலாம்? எகிப்துக்கே கொண்டு வந்துடலாம். எகிப்துக்கு கொண்டு வந்து அவங்களை என்ன வாழ்க்கை வாழ வச்சிடலாம்? அடிமைத்தன வாழ்க்கைய மறுபடியும் வாழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டம் கூட்டமா பரப்புறாங்க. சரி, ஏதோ செங்கடல் முன்னாடி வந்தாச்சு. ஆனா சத்தம் கேக்குது, ராணுவத்தின் சத்தம் கேக்குது. பார்வோனும் அவருடைய ஊழியக்காரர்களும் சேனைகளும் எல்லாம் கட 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 கடன்னு என்ன பண்றாங்க? புறப்பட்டு வர்றாங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே இஸ்ரவேலருடைய ஆத்துமாவிலும் கட 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 கடன்னு சத்தம் கேக்குது. அவங்க இதயம் எல்லாம் துடிக்குது, நல்ல பம்ப் ஆகுது. அவ்வளவுதான் போச்சு. இந்த மோசே பேச்ச கேட்டு, ஆரோன் பேச்ச கேட்டு
நம்ம எல்லாம் எய்த்த விட்டு புறப்பட்டு எப்படியோ இந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் தப்பிச்சோம் பொழைச்சோம் ஓடி வந்தோம்னு சொல்லி இங்க வந்து நிக்கிறோம். இப்படி மறுபடியும் இந்த படுவாய் பசங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு வர்றாங்க, பின்னால துரத்திட்டு வர்றாங்களே, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு இருக்கும் போதுதான் கர்த்தர் மோசே கிட்ட என்ன சொல்றாரு, செங்கோலை நீட்டு அப்படின்னு சொல்றாரு. மோசே என்ன பண்றாரு, செங்கடலை நோக்கி கோலை நீட்டுறாரு. இப்ப செங்கடல் என்ன பண்ணுது, ரெண்டா பிளக்குது. செங்கடல் ரெண்டா பிளந்து மதில் போல நிக்குது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஜனங்கள் எல்லாம் செங்கடல் வழியா என்ன பண்ண கடந்து போக சொல்லு அப்படிங்கிறாரு. இஸ்ரவேலர் ஜனங்க கூட்டம் கூட்டமா இறங்கி நடந்து போறாங்க. லெப்ட் சைட்ல பாக்குறாங்க, அப்படியே கடல் கண்ணாடி மாதிரி தெரியுது. ஆனாலும் அப்படியே நடந்து போறாங்க. ஒரு பக்கம் பின்னாடி ஒரு பார்த்தா பார்வோனுடைய ரதம், பார்வோனுடைய ராணுவம் கூட்டம் கூட்டமா வருது. சரி, விறுவிறுன்னு என்ன பண்றாங்க, செங்கடலை கடந்து கரை ஏறுறாங்க. ஏய் சீக்கிரம் வா, மந்திர போறாங்க. ஒரு பக்கம் சத்தம், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் ஏறிடுச்சு. இவங்க எப்படி அந்த தர வழியா நடந்து போனாங்களோ, பின்னாடி வர்ற கூட்டமும் கடல்ல என்ன பண்ணுச்சு, செங்கடல்ல தர வழியா விரட்டு ஏறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரதம் எல்லாம் வருது. தப்பிச்சோம் பொழைச்சோம் எல்லாம் ஏறுது. எல்லா ஜனங்களும் ஏறி முடிச்சாங்களோ இல்லையோ, மறுபடியும் மோசே கோலை நீட்டுறான். அப்படி மதில் மாறி நின்ன கடல் என்ன பண்ணுது, துபு 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 துபுன்னு அப்படியே ஒண்ணு சேருது. அந்த கடல்ல யார் மாட்டிட்டா, பார்வோனுடைய ராணுவம் ஊழியக்காரன் எல்லாம் மாட்டிட்டான். எல்லாரும் சாவுறாங்க. தங்களை பின்தொடர்ந்து வந்த ராணுவம் கடலுக்குள்ளே மூழ்கி செத்து போகிற கர்த்தர் செய்த அந்த மகத்தான கிரியைகளை தங்களுடைய சொந்த கண்களினாலே இஸ்ரவேலர் கண்டார்கள். என்ன அப்படின்னா, எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வந்தோம். நம்முடைய பிரயாணத்துக்கு தடையா என்ன இருந்துச்சு, செங்கடல் இருந்துச்சு. ஆனால் செங்கடலை பிளக்க கர்த்தர் இருக்கிறார். செங்கடலை பிளக்கிற மகத்தான கிரியைகளை செய்கிற கர்த்தர் இருக்கிறார் என்று இஸ்ரவேலர் விசுவாசித்தார்கள். கர்த்தரை மட்டும் விசுவாசிக்கல, கர்த்தர் சொல்றதை எல்லாம் செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். மோசே கோலை நீட்டுனா செங்கடல் என்ன பண்ணுது, பிளக்குது ரெண்டா. மோசே கோலை நீட்டுனா ரெண்டா பிளந்த கடல் ஒன்று சேர்கிறது. கர்த்தருடைய மகத்தான கிரியைகளை செய்வதற்கு அந்த மகத்தான கிரியையை செய்கிற தேவனோடு கர்த்தரோடு அவருடைய ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் மேல மட்டும் இல்லைங்க, ஊழியக்காரர்கள் மேலும் என்ன வைத்தார்கள், விசுவாசம் வைத்தார்கள். இதிலிருந்து நாம என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்மை மீட்டு ரட்சித்த தெய்வத்தையும் விசுவாசிக்க வேண்டும். அவர் சபைக்கு வைத்திருக்கிற ஊழியக்காரர்கள் மேலும் என்ன வைக்க வேண்டும், விசுவாசம் வைக்க வேண்டும். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். விசுவாசம் யாரு மேல எல்லாம் வைக்கணும் அப்படிங்கறத வரிசையா பாத்துக்கிட்டே வர. இல்ல இன்னொன்னு சேர்த்துக்கங்க, கர்த்தர் மேலையும் விசுவாசம் இருக்கணும், கர்த்தருடைய ஊழியக்காரர் மேலையும் விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு செய்கிறவற்றின் மேலும் விசுவாசம் இருக்க வேண்டும். இதெல்லாம் இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள, இதெல்லாம் இந்த வசனங்கள்ல இருந்து நாம அறியணும். இப்போது மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 1:33 எல்லாம் கருத்தா கேளுங்க. இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே,
இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். எகிப்துல இருக்கும் போது மோசேயும் ஆரோனும் வந்த போது கர்த்தர் எங்களை சந்தித்தார் அப்படின்னு விசுவாசித்தாங்க. கர்த்தர் அனுப்பின ஊழியக்காரங்களையும் விசுவாசித்தாங்க. பிறகு எகிப்திலிருந்து மீட்டு செங்கடல் வழியாக வனாந்தர பகுதியிலே மோசே ஆரோன் ஊழியக்காரர்களை கொண்டு தெய்வம் மகத்தான கிரியைகளை எல்லாம் செய்ததையெல்லாம் தெய்வத்தையும் விசுவாசிச்சாங்க. தெய்வத்தின் ஊழியக்காரர்கள் என்ன பண்ணாங்க? விசுவாசிச்சாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட காரியத்துல இஸ்ரவேலர் கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் கர்த்தரையும் என்ன செய்யாம போயிட்டாங்க? விசுவாசியாம போயிட்டாங்க. இது என்னன்னு நம்ம போன வாரமே பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த பிறகு இனிமே நாம முன்னேறி போகலாமா வேண்டாமா, அப்படியே போனாலும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, கர்த்தர் நமக்கு கொடுப்பேன்னு சொன்ன அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம அறியணும்னு சொல்லி 12 கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு ஆளை பிரிச்சு அனுப்பி வேவு பாக்குறாங்க. அப்படி வேவு பார்த்துட்டு வர்றதுல பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஐயோ இனிமே நாம போறது அவ்வளவு நல்லது இல்ல, ஏனென்றால் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? பலசாலியா இருக்கிறாங்க. தேசம் என்னமோ என்னதுதான், நல்ல தேசம் தான், பாலும் மேனு ஓடுற தேசம் தான். ஆனா இப்ப நம்ம போற வழி இருக்குது, பகுதி இருக்குது, ரொம்ப மோசமானது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா இருக்கிறாங்க, நெடியவர்களா இருக்கிறாங்க, பலவானா இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன போக ஆரம்பிச்சிருச்சு? விசுவாசம் போக ஆரம்பிச்சிருச்சு. யாரு மேல இருந்த விசுவாசம் போக ஆரம்பிச்சிருச்சு? எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்ட, செங்கடலை பிளந்த, வனாந்தர வழியாக இரவுல அக்கினி ஸ்தம்பமாகவும் பகல்ல மேக ஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு முன் சென்ற தெய்வத்தின் மேல இருந்த விசுவாசம் போய்விட்டது. ஒரு குறிப்பிட்ட காரியத்துல என்னைக்கு இப்படிதாங்க நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவ ஜனமாக நம்முடைய வாழ்க்கைய பரம காணான நோக்கி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது நம்ம வாழ்க்கையிலேயும் ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வரும், ஒரு சம்பவம் நடக்கும். அந்த மாதிரி நேரத்துல நாமும் என்ன செய்யாமல் போய்விடக் கூடாது? விசுவாசம் இல்லாமல் போய்விடக் கூடாது. ரொம்ப எச்சரிக்கையா நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். கர்த்தரை விசுவாசிக்கணும், கர்த்தருடைய ஊழியர்களை விசுவாசிக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கொண்டு தம்முடைய வார்த்தையின் மூலம் செய்கிற மகத்தான கிரியை எல்லா நேரங்களிலும் வேலை செய்யும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒருபோதும் ஒரு கட்டத்திலும் நாம் விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது. இப்ப நம்ம மெல்ல புதிய ஏற்பாட்டுக்குள்ள போறோம். மெல்ல எங்க போறோம்? புதிய ஏற்பாட்டுக்குள்ள போகிறோம். இயேசுவின் காலகட்டத்தின் வழியாக புதிய ஏற்பாட்டு சபையின் காலகட்டத்துக்குள்ள நம்ம போறோம். அடுத்த வசனம் மார்க் 11:23 வாசிக்க கேட்போம். சும்மா நாச்சிக்க சொல்லுகிறேன். என்ன அருமையான ஒரு ஓமானம் கொடுக்கிறார் பாருங்க. மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு.
நல்லா கவனிங்க, கருத்தா கவனிங்க. இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு. இயேசு யார பார்த்து சொல்றாரு? சீசர்களை பார்த்து சொல்றாரு. பிசாசு போக மாட்டேங்குதுன்னு சொல்லி, இப்படி பிசாசு போக மாட்டேங்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன? நீ சொல்ற ரைட்டு, பிசாசே போ சொல்ற ரைட்டு, ஆனா இருதயத்துல என்ன இல்லாம சொல்லணும்? சந்தேகம் இல்லாம விசுவாசத்தை சொல்லணும். இப்ப இருதயத்துல என்ன இருக்கக்கூடாது? சந்தேகம் இருக்கக்கூடாது. இயேசுவுக்கு பின்னால வந்த சீசருடைய இருதயத்துல என்ன இருந்துச்சு? சந்தேகம். ஐயோ, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிற இந்த பிரச்சனை கடந்து போகுமா? ஐயோ, என் தொழில ஏற்பட்ட இந்த பிரச்சனை மாறுமா? ஐயோ, என் குடும்பத்துல வந்து இந்த குழப்பம் நீங்குமா? ஐயோ, எனக்கு இப்படி ஒண்ணு கிடைக்கல, அது கிடைக்குமா? அப்படின்னு இருதயத்துல என்ன வந்துடக்கூடாது? சந்தேகம் வந்துடக்கூடாது. ஐயோ, நம்முடைய ரட்சிப்புங்கிற வாழ்க்கை பூரணத்துக்குள்ள போகுமா? ஐயோ, நம்முடைய மீட்பு பூரணத்துக்குள்ள போகுமா? ஐயோ, என்னால பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நடத்த முடியுமா? ஐயோ, நானெல்லாம் நித்திய ரட்சிப்புக்கு பாத்திரமா இருப்பேனா? என்ன வந்துடக்கூடாது? சந்தேகம் வந்துடக்கூடாது. என்னால என் குடும்பத்தை நடத்த முடியுமா? என்னால என் பிசினஸ் நடத்த முடியுமா? என்னால கடவுளுக்கு பயந்து வாழ முடியுமா? இந்த உலகத்துல அப்படியெல்லாம் நம்மளால சுத்தமா வாழ்ந்துட முடியுமா? அப்படின்னு இருதயத்துல என்ன வந்துடக்கூடாது? சந்தேகம் வந்துடக்கூடாது. ஆத்துமாவிலே தெய்வம் நம்மை நடத்துகிற எந்த ஒரு காரியத்திலும் சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா அங்க என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. ஆத்துமாவிற்கு விசுவாசம் தேவை. ஆத்துமாவிற்குள் விசுவாசம் இருக்கிறது என்றால் அங்கே சந்தேகம் நிச்சயமா என்ன பண்ணாது? வராது, இருக்காது. பல நேரங்கள்ல நமக்குள்ள சந்தேகம் வருது. ஜெபம் எல்லாம் என்ன பண்ணிடுறது? எல்லாம் பண்ணிடுறது. பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றது? கிடைக்குமா கிடைக்காதா? ஒருவேளை கிடைக்கலாம்னா என்ன பண்றது? ஜெபம் எல்லாம் உட்கார்ந்து ஊக்கமா என்ன பண்ணிடுறது? ஆண்டவரே, நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, என்னை நடத்துவீர் ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நடத்துவீர் ஆண்டவரே, இன்னைக்கு நடத்துவீர் ஆண்டவரே. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் நடத்துவாரா? இருதயத்துல என்னது? சந்தேகம். உன் வாழ்க்கையில என்ன வேணா வரட்டும், எது வந்தாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி உன்னை நடத்துகிற தெய்வம் இருக்கிறார். என்னை நடத்துகிற தெய்வம் இருக்கிறார். என் இருதயத்துல சந்தேகமே வேண்டாம். இயேசுவை பின்பற்றுகிற சீசர்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. பாருங்க, அடுத்த வசனத்துல பாருங்களேன். லூக்கா 8:25. அவர் அவரை நோக்கி, இயேசு தன் சீசர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். என்ன கேள்வி கேட்கிறாரு? நீங்க எல்லாம் எங்கே அப்படி கேட்கல. அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா அவங்க கிட்ட என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. வாசிங்க. உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, பாருங்க, அவங்க என்ன பட்டு? பயமெல்லாம் இருக்கும், ஆச்சரியமெல்லாம் இருக்கும், ஆனா என்ன மட்டும் இருக்காது? விசுவாசம் மட்டும் இருக்காது. எது இருக்கணுமோ அது இருக்காது, எது இருக்கணுமோ அது இருக்காது, எது இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இருக்கும். சீசர்கிட்ட பாருங்களேன், பயம் இருக்கக்கூடாது, அது இருக்குது. ஆச்சரியம் இருக்கக்கூடாது, அங்க தேவையில்லை, ஆனா ஆச்சரியம் இருக்கு. அங்க என்ன இருக்கணும்? விசுவாசம், ஆனா அது இல்ல. அதனாலதான் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அவங்கள பார்த்து ஏன் பயந்தீங்கன்னு கேட்கல, என்ன கேட்கிறாரு? உங்கள் விசுவாசம் எங்கே? ஏன் கேட்கிறாரு? இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார். காற்றுக்கும் ஜலத்துக்கும் என்ன இடுறாரு? கட்டளை இடுகிறார். அவைகள் இவருக்கு, ஆனா நாங்க மட்டும் கீழ்படிய மாட்டோம்.
காத்தும் காரலும் இவருக்கு என்ன பண்ணுது, அதெல்லாம் சொல்லுவோம். அந்த பிரதர் என்னமா கீழ்படுகிறார் தெரியுமா, அவர் என்னமா நடக்கிறார் தெரியுமா, ஆனா நாங்க நடக்க மாட்டோம். அடுத்தவங்களை பத்தி சொல்லுவோம், இன்னொரு காரியத்தை பத்தி சொல்லுவோம். ஆமாங்க, ஏற்கனவே கர்த்தர் அற்புதம் செஞ்சாருங்க, அதெல்லாம் சொல்லு. இப்ப விசுவாசம் எங்க? இப்ப இந்த பிரச்சனையில விசுவாசம் எங்க? இந்த காரியத்துல விசுவாசம் எங்க? ஆமாங்க, செங்கடலை எப்படி பிளந்தாரு, நான் அப்படியே அந்த தண்ணி பக்கமா நடந்து வந்தேன், ஒரு பக்கம் பார்த்தா ஆச்சரியமா இருந்துச்சு, நானே அதுக்குள்ள தெரிஞ்சேன். அங்க மீனெல்லாம் என்ன பண்ணுது, அப்படியே நீந்திக்கிட்டு போகுது, பார்க்க சூப்பரா இருந்துச்சு. பின்னால பார்த்தா சத்தம், ஆனா ஒரு பக்கம் உற்சாகமா போனேன், கரையெல்லாம் ஏறிட்டேன், அவங்க எல்லாம் செத்தாங்க, ஆனா இப்ப பயமா இருக்கு. ஆனா இப்ப எப்படி இருக்கு, பயமா இருக்கு. ஏன்? விசுவாசம் இல்ல. எப்படிதான் பாருங்க, போட்ல யார் இருக்கா, இயேசு இருக்கிறாரு. போட்ல இயேசுவோட யார் இருக்கா, சீசர்ல இருக்கிறாங்க. என்ன கொஞ்சம் அப்படி அசதியா இயேசு என்ன பண்ணிட்டாரு, படுத்து தூங்கிட்டாரு. இயேசு என்ன பண்ணிட்டாரு, படுத்து தூங்கிட்டாரு. ஆனா அங்க காற்றும் கடலும் பயங்கரமா இருக்குது, இதெல்லாம் இயேசு அறியா முடியா இருப்பாரு? உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் நடக்குது, குறைவுகள் இருக்குது, சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்குது, இதெல்லாம் இயேசு அறியா முடியா இருப்பாரு? இவங்களுக்கு வேலை என்ன தெரியுமா, இயேசுவை தூங்க விடக்கூடாது. இவனுங்க என்ன பண்றானுங்க, காத்தையும் கடலையும் பார்த்துட்டு பக்கத்திலேயே படுத்திருக்கிற யார பாக்கல, எப்படி பாக்கல? அவரு அமைதியா கொஞ்ச நேரம் படுத்திருக்கிறாரு, அவரை போட்டு குடுக்கறானுங்க. இயேசுவே எந்திரிங்க, காத்து என்னமா வீசுது, அங்க பாருங்க என்னமா காத்து வீசுது, போட்ல எல்லாம் வந்து தண்ணி எல்லாம் விழுகுது, இந்த கொஞ்ச நேரத்துல போட்டு முழுக போகுது, எந்திரி இயேசு. என்னமோ இயேசுவை காப்பாத்த போற மாதிரி. நான் சேட்டை இதெல்லாம் என்னது, சேட்டை. விசுவாசம் இல்லைன்னா சேட்டை வரும். இப்படிதான் இதையா செய்வோம். ஸ்தோத்திரம். ஆத்துமாவை கவனமா வச்சுக்கணும். இயேசு என்ன அருமையா கட்டளை இடுகிறார் பாருங்க. என்னை பொறுத்தவரையில முதல்ல இவனுங்களுக்கு தான் கட்டளை கொடுத்திருக்கணும். ஆனா காற்றையும் கடலையும் அதற்றாரு பாருங்க, கட்டளை கொடுக்கிறாரு பாருங்க, எல்லாம் கீழ்படியுது. இயேசுவோட சீசருக்கு தான் கீழ்படிய இருதயத்துல என்ன இல்ல, விசுவாசம் இல்ல. நம்மளை பார்த்து இயேசு இப்படி ஒரு கேள்வி என்ன பண்ணிடக்கூடாது, கேட்கக்கூடாது. இயேசு நம்மை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய அளவிற்கு இயேசுவை பின்பற்றின சீசர்கள் போல விசுவாசம் எங்கே என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இருந்து விடக்கூடாது. விசுவாசம் எங்க இருக்கணும், ஆத்துமால இருக்கணும். சந்தேகம் வந்ததுனாலதான் இயேசுவை போட்டு என்ன பண்றானுங்க, எந்திரி 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 அப்படிங்கிறானுங்க. ஸ்தோத்திரம். சரி, இப்ப புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள வருவோம். புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள எழுதப்பட்ட வசனங்களை நோக்கி பார்ப்போம். 1 தீமோத்தேயு 1:18. தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துல தீமோத்தேயுக்கு என்ன சொல்லி எழுதுறாரு அப்படின்னா, வாழ்க்கையில உனக்கு போராட்டம் இருக்கு, வாழ்க்கையில உனக்கு என்ன இருக்கு, போராட்டம் இருக்கு. நீ அந்த போராட்டங்களை முன்னிட்டு என்ன போராட்டம் பண்ணணுமாக, நல்ல போராட்டம். நம்ம வாழ்க்கையில போராட்டம் வரதான் செய்யும், நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரதான் செய்யும், நம்ம வாழ்க்கையில ஆபத்து உண்டாகதான் செய்யும். நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், நல்ல போராட்டம் பண்ணுவதற்கு என்ன உடையவளாய் இருக்க வேண்டும், ஆத்துமாவிலே விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.
என்ன வேணாலும் நடக்கட்டுங்க. நம்ம வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கட்டும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணாலும் வரட்டும். பாஸ்டர் வாய கழுவு பாஸ்டர், நானே எவ்வளவோ பிரச்சனை போராடிட்டு, நீ வேற வரட்டும் வரட்டும்னு சொல்ற. ஒன்னாலதான் பாஸ்டர், எல்லாமே ஒன்னாலதான். இங்க இருந்து வீட்டுக்கு போனா ஏதோ பிரச்சனை, நீ வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிற. ஏங்க வந்தாதாங்க விசுவாசம் இருக்கா இல்லையானே தெரியும். எதுவுமே வரலன்னா நீ விசுவாசமா இருக்கன்னு எப்படி புரியுதா புரியலையா? உன்னை ஒருத்தர் தள்ளும் போது நீ நிக்கிறியா இல்லையாங்கிறது தள்ளும் போது தானே தெரியும். நீ சும்மா நிக்கும் போது நீ பலமா இருக்கிறன்னு யாருக்கு தெரியும்? அதே மாதிரிதான் உன்கிட்ட ஆத்துமால விசுவாசம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு உன் வாழ்க்கையில போராட்டங்கள் வரணுமா இல்லையா? வரும். ஹாஸ்டல்ல வார்டன் மூலமா போராட்டம் வரும், பிசினஸ்ல கொள்முதல் பண்ண வர்றவன் மூலமா என்ன வரும்? போராட்டம் வரதான் செய்யும். வீட்டுல புருஷன் வழியா வரும், வீட்டுல மனைவி வழியா வரும். போராட்டம் எப்படி வேண்டாலும் என்ன பண்ண, புள்ள வழியா வரும், பெற்றார் மூலமா வரும், எப்படியோ வரும். எது வந்தாலும் எது போய்விடக் கூடாது, மாறாக விசுவாசத்தை உடையவனாக வாழ வேண்டும். தனியா உட்கார்ந்து பல நேரம் என்ன தெரியுமா யோசிக்கிறது? எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இதெல்லாம் வருது, நான் என்ன பண்றது ஆண்டவரா? இந்த ஆண்டனிக்கு வரக்கூடாது. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நம்ம யாரையாவது நினைக்கிறது பாரு, அந்த அக்கா பாரு சபைக்கெல்லாம் வருது போகுது, அதுக்கு ஒரு பிரச்சனையும் வர மாட்டேங்குது, அதுக்கு ஒண்ணும் சொல்றது இல்ல, அது வாய் திறந்து ஒண்ணும் சொல்றது இல்ல, அதுக்கு 1008 பிக்கல் புடுங்கல் இருக்கும், என்னென்னமோ இருக்கும். சோத்திரம். என்ன உடையவனாய் இருக்க வேண்டும்? விசுவாசம் உடையவனாய். சாதாரண காரியம் இல்லைங்க. ஆவியின் கனி விசுவாசம் என்ற கனி ஆத்மால இருக்கணும், இருதயத்துல இருக்கணும், வாழ்வுல இருக்கணும், எண்ணத்துல இருக்கணும், நல்ல முடிவாக இருக்க வேண்டும். இதெல்லாம் பல நேரங்கள்ல நமக்கு இல்லாம போகுதுன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரோமர் 10:17 எல்லாரும் எடுத்துக்குவோமா? எல்லாரும் ரோமர் 10:17 எடுத்துக்குவோம். எடுத்தாச்சுங்களா? எடுத்தாச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப தேவ மகிமைக்காக ரோமர் 10:17 நம்ம எல்லாரும் ஏகமா வாசிப்போமா? ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். போன வாரமும் இந்த வசனம் வாசிச்சோம். நல்ல கவனமா கேளுங்க. கேள்வி என்னதுங்க? கேள்விங்கிறது வாயில கேட்கறது கிடையாது, காதுல கேட்கறது. காதுல எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு லேட்டஸ்ட் சாங். என்ன சாங்? லேட்டஸ்ட் சாங். இதுல வேற நேத்து வாங்கின ஹெட்செட்டை நல்லா இல்லன்னு தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு போய் வேற வாங்குறது. ஏன்னா சில்லிங் கரெக்டா இல்லையா, தும்மு தும்முன்னு இருக்க மாட்டேங்குதான். எப்படி இருக்க மாட்டேங்குது? நல்லா தொம்மு தொம்முன்னு போடுவாரு, பேஸ் இல்லையா. அத காதுல நல்லா வச்சுக்கிட்டு நல்லா ஃபுல் சவுண்ட ஏத்தி விட்டுக்கிட்டு காதுல எப்ப பார்த்தாலும் என்ன கேக்குறது? புது பாட்டு. நீ பாட வேண்டிய பாட்டு புது பாட்டு இருக்கு, அதெல்லாம் கேக்குறது கிடையாது. ஊர்ல உலகத்துல கண்டவன் பாடி வச்சிருப்பான், அவன் சம்பாதிக்கணும்னு பாடி வச்சிருப்பான், அதெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்றது? இங்க பாருங்க, இதெல்லாம் கேட்டா விசுவாசம் வந்துருமா? இருக்கிற விசுவாசமும் போயிடும், கப்பலேறி போயிடும். எப்ப பார்த்தாலும் காதுல எதையாவது மாட்டிக்கிட்டு சோத்திரம் கண்டது கிடையாது கேட்கறது. ஏதோ நல்லதை கேக்குறீங்கன்னா தப்பு இல்லைங்க, எல்லாரும் கேட்கதான் செய்யறாங்க. ஸ்தோத்திரம். ஹெட்போன் ஒண்ணு என்ன பண்ணிக்கிறேன் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பஸ்ல பிரயாணம் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் தலையில ஒரு சட்டியை கவுத்த மாதிரி கவுத்த வச்சுங்க, அது பாதி ஆளே மறைஞ்சிருது.
சரி, எவனோ எப்படியோ கேட்டு போட்டோம். தேவ பிள்ளை நீ என்ன கேக்குற? ஒரு வசனத்தை போட்டு ஒரு 10 நிமிஷம் கேக்குறியா? அதெல்லாம் யார் பாசி கேப்பா? அதான் பைபிள்ல இருக்குல்ல, பைபிள்ல இருக்கு. கேள்வியினாலே எது வரும்? விசுவாசம். கேள்வி தேவனுடைய. நீ விஜய் பாட்டு அஜித் பாட்டு எல்லாம் கேட்டீங்கன்னா விசுவாசம் வந்துருமா? ஒருவேளை விஜய் மேல வரும், அஜித் மேல வரும். உனக்கு கர்த்தர் மேல விசுவாசம் வருமா? கர்த்தருடைய ஊழியக்காரர் மேல விசுவாசம் வருமா? கர்த்தர் செய்யற மகத்தான கிரியை மேல விசுவாசம் வருமா? என்ன செஞ்சாலும் விசுவாசம் மட்டும் வர்றதில்லை, சந்தேகம் மட்டும் வர்றது. போகுமா? பஸ் ஏறும் போதே கேக்குறது, பஸ் போகுமா? இறங்க இறங்க வண்டியில யாராவது சபைக்குள்ள மட்டும் வந்துடுறது. ஆண்டவர் கொண்டு போயிடுவாரா? எல்லாம் நடந்துருமா? எல்லாம் கிடைச்சிருமா? கர்த்தர் கேட்டதெல்லாம் தருவாரா? வீடு தருவாரா? காடு தருவாரா? சுடுகாடு தருவாரா? ஆபிரகாம் என்கிட்ட பிள்ளை இல்லைன்னு சொல்லிதான் கர்த்தர் அறிவாரா? அவனுக்காக தான் அவனை கூப்பிட்டுட்டு எதை காட்டினாரு? வானத்தை காட்டினாரு. இப்ப நமக்கு என்ன வானத்தை காட்டணுமா? ஏங்க பைபிள காட்டினா போதாது, பைபிள கண்ணை கொண்டு வைக்கணுமா இல்லையா? பைபிள்ல காதை கொண்டு வைக்கணுமா இல்லையா? பைபிள் வசனங்களை காதுல கேட்கணுமா இல்லையா? வசனத்தை காதுல கேட்டானா வசனம் உன் இருதயத்துல இருக்குமா இல்லையா? உன் இருதயத்துல வசனம் இருந்தா உன் இருதயத்துல சந்தேகம் இருக்காது. உன் இருதயத்துல வசனம் இருந்தா உன் இருதயத்துல விசுவாசம் இருக்கும். உன் இருதயத்துல விசுவாசம் இருந்தால் உன் ஆத்துமாவிலே நீ விசுவாசம் உடையவனாக விசுவாசம் உடையவளாக இருப்பாய். ஆத்துமாவில் விசுவாசம் முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் கோச்சுக்கிட்டாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் வருத்தப்பட்டாரு. நீங்கள் இந்த காரியத்தில் விசுவாசியாமல் போனீர்கள். எத்தனையோ பேர் பாருங்க, 10 வருஷம் கர்த்தருடைய சபையில இருந்திருப்பாங்க, 11ஆவது வருஷம் எங்கேயோ போயிருப்பாங்க. அவங்க எங்கேயோ போனதுக்கு காரணம் என்னன்னா ஆத்துமாவிலே விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. நம்ம ஆத்துமால விசுவாசம் வேணும்னா ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? நம்ம ஆத்துமால விசுவாசம் வேணும்னு தான் அல்லேலியா சொல்லி இருக்கிறோம். ஆனா ஆத்துமால இருக்கிற விசுவாசம் எப்ப ஆட்டங்காணும்னு சொல்லவே முடியாது. எந்த சூழ்நிலையிலேயும் எந்த காரியத்திலேயும் விசுவாசம் ஆட்டங்கண்டு சந்தேகமாக மாறாமல் இருக்க வேண்டுமானால் நாம் தேவனுடைய வசனத்தை நம்ம இருதயத்துல கொண்டு போய் வைக்க வேண்டும். நம்ம இருதயத்திலே தேவனுடைய வசனம் காணப்பட இருதயத்திலே ஆத்துமாவிலே நாம் தேவ வசனத்தை முக்கியப்படுத்த வேண்டும். இதுவரைக்கும் நம்ம தேவனுடைய வசனத்தை ஆத்துமால கொண்டு போய் வைப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆத்துமால விசுவாசங்கிற கனி இல்லாம இருந்திருக்கோம், சந்தேகம் வந்திருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள்ல நாம மனம் திரும்புவதற்கு எல்லாரும் தேவ சமூகத்துல எழுந்து நிற்போமா? எல்லாரும் தேவ சமூகத்துல இருந்து நிக்கலாமா? சத்திய தேவ செய்தியை கேட்டோம். ஆனா கேட்ட தேவ செய்தியின் அடிப்படையில நாம மனம் திரும்புவதற்கு எல்லாரும் எழுந்து நிக்கணும், கண்களை மூடணும். இருதயத்துக்குள்ள நாம இதுவரைக்கும் கேட்ட சத்திய தேவ செய்திய அப்படியே கொண்டு வரணும். முற்பிதாக்கள்ல ஒருவன் தான் ஆபிரகாம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அவன்கிட்ட பிள்ளை இல்ல, ஆனா அவனுக்கு சுதந்திரவாளியா ஒரு பிள்ளைய கொடுப்பேன்னு அதை மட்டும் சொல்லல, உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும். எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்றாரு. இப்படிப்பட்ட கர்த்தரை விசுவாசிக்கிறோமா? எல்லாரும் தேவ சமூகத்துல உணரணும். யாரும் பேசக்கூடாது, சத்தியத்தை திருப்பி பார்க்கணும். ஆபிரகாமோடு தெய்வம் பேசினார். ஆபிரகாமோடு தெய்வம் பேசின சத்தியத்தை ஆபிரகாம் விசுவாசித்தார். இன்னைக்கு நாம கர்த்தரை விசுவாசிக்கிறோமா? இது என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா? நீ என் வாழ்க்கையில இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா? இவ்வளவு காலம் போயிடுச்ச, இனிமேலுமா நடக்க போகுது?
அப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டாம், அப்படியெல்லாம் எண்ண வேண்டாம், அப்படியெல்லாம் நம்ம சந்தேகப்பட வேண்டாம். கர்த்தரை விசுவாசிக்கணும். உங்களை என்னையும் தெய்வம் மீட்டு ரட்சித்து இருக்கிறார். இஸ்ரவேலரையும் தெய்வம் எகிப்திலிருந்து மீட்டு ரட்சித்தார். கானானை நோக்கி பிரயாணப்பட்டு போறாங்க. செங்கடல் தடுக்கிறது, பார்வோனின் ராணுவம் தொடர்ந்து கொண்டு வருகிறது. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மகத்தான கிரியைகளை செய்ய கர்த்தரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் இருந்தார்கள். இஸ்ரவேலர் அதை கண்டார்கள். உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் தடை இருக்கிறதா? பிரச்சனை துரத்துதா? அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவதற்கு கர்த்தரும் தெய்வமும் ஊழியக்காரர்களும் மகத்தான கிரியைகளை செய்வதற்கு இருக்கிறார்கள் என்பதை நாம் விசுவாசிக்கிறோமா? எல்லாம் இதுல சந்தேகப்படுறவங்களா இருக்கிறோமா? நம்ம மனம் திரும்பணும். இஸ்ரவேலரை பார்த்து தெய்வம் இந்த காரியத்துல விசுவாசியாமல் போனீர்களே அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு காரியத்துல நான் கர்த்தரையும் கர்த்தருடைய ஊழியர்களையும் அவர் செய்கிற மகத்தான காரியத்தையும் விசுவாசியாம போறேனா? யாரு வந்தாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்டவங்க இருந்தாலும் பரவாயில்லை, பிசாசே முன்னால வந்து நின்னாலும் பரவாயில்லை, எந்த சூழ்நிலையிலேயும் என்னை நடத்தி கொண்டு போக என் தேவனாகிய கர்த்தர் மகத்தான கிரியைகளை செய்கிறவராக எனக்கு இருக்கிறார். இப்படிப்பட்ட விசுவாசம் உடையவனாக இருக்கிறோமா? அப்படிப்பட்ட விசுவாசம் உடையவனாக நாம் இருதயத்திலே, நாம் ஆத்மாவிலே இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் என் காது வழியா, என் கண்ணு வழியா, என் இருதயத்துல தேவனுடைய வசனத்தை நான் கொண்டு போய் வைக்கணுமே. அப்படிப்பட்ட வேலையை செய்கிறேனா? இதுவரைக்கும் விசுவாசத்துல குறைவு வந்துச்சா? விசுவாசமே இல்லாம போயிடுச்சா? நான் இன்னைக்கு மனம் திரும்பணும். இனிமே தேவனுடைய வசனத்தினால என் இருதயத்துல வருகிற எல்லா சந்தேகத்தையும் மாற்றி போட, எல்லா விதங்கள்லையும் விசுவாசத்தை கொண்டு வர நான் தேவனுடைய வசனத்தை முக்கியப்படுத்துவேன். மனம் திரும்புவோமா? இப்படி ஒரு நல்ல மனம் திரும்புதலுக்குள்ள வந்திருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற எல்லா சந்தேகமும் நீங்கி நல்ல விசுவாசம் உண்டாகி நாம விசுவாசத்தை உடையவர்களாக வாழ முடியும். இப்படிப்பட்ட காரியங்கள்ல நல்ல மனம் திரும்பி இருக்கணும் அப்படின்னா விசுவாசம் நமக்குள்ள உண்டாக, நம்ம ஆத்துமால உண்டாக, அந்த கனி உண்டாக, தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய மேய்ப்பர் சைமன் அவர்கள் செபிப்பார். சத்தியமுள்ள பிதாவே, சத்தியமான இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு நிறுவனத்திற்காக ஆமென். கர்த்தாவே ஆவியின் கனியாக கர்த்தாவே ஆத்துமாவில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசம் என்ற கனி எங்களுடைய ஆத்துமாவை வெளிப்பட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எப்படி ஒவ்வொருடைய ஆத்துமாவிலே கர்த்தாவே ஆண்டவரே விசுவாசம் என்ற வெளியேறப்பெற்ற கனி ஆண்டவரே உருவாக வேண்டும் சத்தியத்தை வெளிப்படுத்த நன்றி செலுத்துகிறோம். ஆமென். தொழுது சேவிக்கிறோம். மனிதனாக ஆபிரகாம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். விசுவாசம் என்று ஆண்டவரே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தாவே எங்களுடைய ஆத்துமாவில் கர்த்தாவே கர்த்தரே விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே அறிந்து ஆமென். விசுவாசிக்கத்தக்கதான ஆமென் அதை உணர்வு அந்த உள்ளத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி செபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். கண்டது போல விசுவாசித்தது போல எங்க வாழ்க்கையில நீர் இருக்கையின் மகத்தான கிரிகளை செய்கிற என்பதை விசுவாசிக்க விசுவாசத்துக்குள்ள எங்களை வழி நடத்தும்படி செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். வராதபடிக்கு நீர் எங்களை பார்த்து விசுவாசம் எங்கேன்னு கேட்க கூடாதபடிக்கு ஆமென் செபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் வரும் என்று கால்கள் வழியாக கண்கள் வழியாக ஆத்மாவிலே தேவனுடைய வசனத்தை கொண்டு போய் வைத்து நிரப்பி தியானம் பண்ண
அதன் மூலம் விசுவாசத்தை கனியாக பெற்றுக்கொள்ள ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். செபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லி ஜெபிக்கிற ஜீவன பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.